சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இந்த வாரம் அபிஷேகோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்துட்டு, ஸ்பெஷல் ஜட்ஜா வந்திருக்கக்கூடிய சுகன்யா அவங்க ஒரு மிகப்பெரிய பரிசு ஒண்ணு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது. அதோட விவரத்த இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இந்த வாரம் நடக்க போற டென்ட் கொட்டா சுற்றுல போட்டியாளர்கள் பாடல் பாடுறது மட்டும் இல்லாம, அந்த பாடலோட காட்சி எப்படி இருந்துச்சோ, அந்த சீன அப்படியே நடிச்சு காட்டுறது, ரீகிரியேட் பண்றதுன்னு சொல்லி அவங்க திறமையை காமிச்சிட்டு இருக்காங்க. இதுல அபிஷேகா கர்ணன் திரைப்படத்துலேருந்து வரக்கூடிய கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிற பாட்டை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பாடக்கூடிய விதமா இருக்கட்டும், அதுக்காக அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த கெட்டப், அந்த மேக்கப்பா இருக்கட்டும், அதுல அவங்க டெடிகேஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத அவங்க நிரூபிச்சிருக்காங்க. வெறும் மேக்கப்ல மட்டும் இல்லாம, அந்த பாடல உண்மையாவே ஒரு சிங்கர் பாடும்போது ஸ்டுடியோல எப்படி ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்களோ, அத அப்படியே ரீகிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் அபிஷேகா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அது மூலியமா இந்த வாரமும் அபிஷேகாவுக்கு ஆஸ் யூசுவல் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ், கோல்டன் ஷவர் கிடைச்சிருக்கு. இந்த சீசன் 5 ஆரம்பிச்சிருந்து இப்போ வரைக்கும் எல்லா வாரங்களும் தொடர்ந்து கோல்டன் வாங்கின பெருமையை இப்ப அபிஷேகா வாங்கியிருக்காங்க. அதனாலேயே ஜட்ஜஸ் கிட்ட ஒரு மிகப்பெரிய நல்ல பேரு அபிஷேகா கிடைச்சு வந்துட்டு இருக்கு. பத்தாவதுக்கு இந்த வாரம் ஸ்பெஷல் ஜட்ஜா நடிகர் பாண்டியராஜனும், நடிகை சுகன்யாவும் வந்திருக்காங்க. அதுலயும் சுகன்யா அவங்க அபிஷேகோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான மனசுல இருந்து வரக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ். உண்மையாவே இதுக்கு நீ நிறைய கஷ்டப்பட்டிருக்க, நிறைய போராடி இருக்க. அதனால தான் இந்த அளவுக்கு எஃபர்ட்லெஸ்ஸா உன்னால பாட முடியுது அப்படிங்கிற மாதிரி பாராட்டி தள்ளியிருக்காங்களாம். அதுக்கப்புறமா நடிகர் விஜயகாந்த் அவர்கள் அவங்களுக்கு பரிசா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மோதிரத்தை ஸ்டேஜ்லயே அபிஷேகாவுக்கு இவங்க பரிசா கொடுத்திருக்காங்களாம். இந்த மோதிரம் என்னைக்குமே என் கையில் விட்டு போனதே கிடையாது. இது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு. பல வருஷங்களுக்கு முன்னாடி நாங்க ஒண்ணா சேர்ந்து பல படம் நடிச்சிருக்கோம். அப்ப நடிச்சப்ப ஒரு அன்பு பரிசா எனக்கு குடுத்தாரு. இப்ப வரைக்கும் இது என் கையில தான் இருக்கு. அத முதன் முறையா நான் உனக்காக குடுக்குறேன். கண்டிப்பா நீயும் வாழ்க்கையில பெரியதா வரணும். நீ சினிமால மட்டும் தான் இல்ல, பாட்டுல மட்டும் தான் இல்ல. நீ எந்த முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பா உனக்கு அதுல வெற்றி கிடைக்கணும். தொடர்ந்து போராடிக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி அந்த மோதிரத்த தன்னோட கையாலே குடுத்துருக்காங்களாம். இத வாங்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு தெரியலங்கிற மாதிரி அவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே இப்ப ரொம்ப சந்தோஷத்துல மூழ்கியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் சிம்பு அவர்கள் ஒரு மெகா ஹிட் திரைப்படத்தை கொடுத்த இயக்குனரோட கூட்டணி வைக்க போறார் அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்குது. நடிகர் சிம்பு இப்ப வெற்றிமாறன் இயக்கத்துல அரசன் படத்துல நடிச்சு வந்துட்டு இருக்காரு. அந்த படத்து மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில சிம்பு அமெரிக்கால ஏஐ பத்தியான படிப்பை முடிச்சு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறமா சிம்பு அஸ்வத் மாரிமுத்து, தேசங்க பெரியசாமின்னு சொல்லி பல முன்னணி இயக்குனர் படத்தில் நடிக்க போறதாகவும் எக்கச்சக்கமான விஷயங்கள் லைனப்ல வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில சிம்பு அடுத்ததா டியூட் படத்தோட இயக்குனர் கீர்த்தி சுரேனோட கூட்டணி சேர தகவல் கிடைச்சிருக்குதாம். டியூட் படம் விமர்சன ரீதியா பல சர்க்கிள் சந்திச்சாலும் வசூல் ரீதியா நல்ல சாதனை படைச்சிருக்குது. இந்த நிலையில சிம்பு அப்புறம் கீர்த்தி சரண் இவங்க 2 பேரும் சேரப்போட படம் என்ன மாதிரி கதைக்காலத்துல இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்பயே ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்குதாம். பிரதீப் ரங்கநாதனுக்கு டியூட் திரைப்படம் ஒரு கம்பேக்கை கொடுத்துச்சு. அதே மாதிரி சிம்பு அவர்களுக்கு இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.